ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருக்கதா செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திரம் ஏமாத்திட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏமாறவன் ஏமாந்துக்கிட்டே இருப்பான்ல. இல்லை, நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா அவன் மேலே வச்சிருக்கிற அன்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் கடவுளும். நம்ம நிறையா அவர்கிட்ட ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இது முடிஞ்சுன்னா அதை செஞ்சு தருவேன் உங்களுக்கு கடவுளுக்கு அப்படி இப்படி நல்லா ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துட்டு நம்ம நிறையா சீட் பண்ணிட்டுலாம் இருக்கோம். இல்லாமலாம் இல்லை, இது எல்லா கடவுளுக்கும் பொருந்தும். ஆனால் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் நீ பண்ண தப்பு தவறு எல்லாத்துக்கும் நான் உனக்காக நான் மன்னிக்கிறேன் உன்னை, ப்ளஸ் அதை நான் மறந்து போகிறேன், உனக்காக நான் அடிபடுறேன், உனக்காக நான் சாகுறேன், உனக்காக எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ அவர் ஊழியம் பண்ண அவர் ஸ்பீச் கொடுத்த அதே இடத்துல அவர் அடிக்கப்பட்டு சிலுவையை தூக்கிட்டு அதே எருசலேம் ஸ்ட்ரீட்டில் போனார். ஸோ இப்படி எந்த கடவுளும் பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்த கடவுளும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. பட் நான் யாருக்கும் எகெயின்ஸ்டும் கிடையாது. பட் நம்ம அவர் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ஸ்டில் அவர் நம்மளை மன்னிக்கிறாரு. நீ பண்ண தப்பை நான் மன்னிக்கிறேன், உன்னை நான் இன்னும் அதிகமாக லவ் பண்ணுறேன். நம்ம இன்னும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நேசிக்கிறார், எவர் லாஸ்டிங் லவ். ஸோ அந்த தினம்தான் அவர் மறித்து 3ஆவது நாள் எழுந்து போன அந்த தினம்தான் ஈஸ்டர். ஸோ ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல்.